என் வீடியோ பார்க்குற அனைத்துக்கும் வணக்கம். என்னோட மேல் பார்க்கணும்னா சாம்சங் தரப்புல இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்மார்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சாம்சங் எம் சீரிஸ், ஏ சீரிஸ் இந்த மாதிரி எக்கச்சக்க ஸ்மார்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. எம் சீரிஸ்னு பார்த்தீங்கன்னா M31S, அதுக்கடுத்து M51 இப்போ லான்ச் பண்ணாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹிட் ஆச்சு. ஏ சீரிஸ்னு பார்த்தீங்கன்னா A51 அந்த மாதிரி எக்கச்சக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லா மாடல்ஸ் எல்லா சீரிஸ் எல்லா மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் மார்க்கெட் நிறையவே ஹிட் ஆச்சுன்னு சொல்லணும். நிறைய பேர் வாங்கினாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாம்சங் தரப்புல இருந்து சாம்சங் உடைய புது சீரிஸ் வந்து லான்ச் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு டீசர் வந்து அதாவது எஃப் சீரிஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மொபைலோட பேர் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி F41. இந்த மொபைல் தான் வந்து புதுசாக லான்ச் பண்ணுறாங்க ஃப்ளிப்கார்ட்டில் தான் முதல் சேல் நடக்க போகுது. சாம்சங் தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து லான்ச் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மொபைலோட பேர் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி F41. இந்த வீடியோவில் மேத் பார்க்கணும்னா இந்த சாம்சங் கேலக்ஸி F41 மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய் வீடியோ. முதல்ல வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வாங்க போகிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மொபைல் வந்து நம்ம வாங்கலாமா, நம்மளுக்கு செட் ஆகாமல் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா கிடைக்கும். அதனால இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காம பாருங்க. அதுக்கடுத்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க. அப்படின்னா தான் நான் போகிறோமா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நேரடி பார்த்துக்க முடியும். இப்போ வீடியோவில் போகலாம். நேரடி பார்த்துட்டு கௌதம் சேனல் வா வீடியோ போய் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ சாம்சங் கேலக்ஸி F41 இந்த மொபைலோட அன்பாக்சிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலோட பாக்ஸில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா Fங்கிற பெருசாக ஆல்ஃபபெட் போட்டிருக்காங்க. சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சென்டரில் சாம்சங்கிற ஒரு லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க, அவங்க பிராண்ட் எழுதியிருக்காங்க. அதுக்கடுத்து இதான் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் தான் கொடுக்குறாங்க. ஃபோன் ரொம்ப சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபோன் நம்ம எடுத்து நம்ம சைடில் வச்சுருவோம். அப்புறமா பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள என்னக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தோன்னே சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிம் போடுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்கப்புறம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சில யூசர் கைட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைலை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, ஆப்ரேட் பண்ணுறதுக்காக நல்லா தெளிவாக போட்டுருவாங்க. இந்த புக்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் கேலக்ஸி F41 மொபைலோட டிசைன் பற்றி பார்ப்போம். இந்த டிசைன் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நல்லா சிம்பிளாகவும் நல்லா க்ளீனாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதுக்கடுத்து இந்த மொபைலோட என்னென்ன கலர்ஸில் இந்த மொபைல் வந்து அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 4 கலரில் அந்த மொபைல் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து ஒயிட் கலர், இன்னொன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து ரெட் கலர், இன்னொன்று வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. 4 கலருமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. கலர்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 4மே அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. டிசைனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் கேலக்ஸி F41 மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டாப் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்கடுத்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லிம் ஷாட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 2 சிம் ப்ளஸ் மெமரி கார்டு எடுத்து போட்டுக்கலாம். மெமரி கார்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோனில் கொடுக்கக்கூடிய ROM பத்தலைன்னா நீங்கள் வந்து மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா 512 GB நீங்கள் உங்கள் ஃபோன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், மெமரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்ல விஷயம்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ஃபோனுடைய பாட்டமில் என்னக்குன்னு பார்ப்போம். அதாவது கீ பகுதியில் என்னக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு வந்து 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் போகிற ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர் சொல்கிறாங்க. நீங்கள் கேம் ஆனாலும் சரி, இல்லை பாட்டு கேட்டாலும் படம் பார்த்தாலும் சரி, நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும், தியேட்டர் எஃபெக்ட் கொடுக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரைமரி மைக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஃபோன் பேசுறதுக்கு அந்த மைக் கொடுத்துருக்காங்க. கடைசி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபோன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த சாம்சங் கேலக்ஸி F41 மொபைலோட ப்ராசர் பற்றி பார்ப்போம். சாம்சங் உடைய Exynos 9 Octa 9611 அந்த ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது வந்து சாம்சங் உடைய சொந்த ப்ராசர்னே சொல்லலாம். இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஆக்டா ப்ராசர் தான். உங்களுக்கு வந்து GPU பார்த்தீங்கன்னா மேலி G72ங்கிற அந்த GPU கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ப்ராசர்னு சொல்லலாம். நீங்கள் வந்து கேமிங்னாலும் சரி, இல்லை எடிட்டிங் இந்த பெரிய பெரிய கேம் விளாண்டாலும் உங்களுக்கு வந்து லேக் அவ்வளோ ஆகாது. நல்ல ஒரு ப்ராசர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ராசர் கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. ஒரு மொபைலுக்கு ப்ராசர் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரேம் வேரியன்ட் அண்ட் ப்ரைஸ் தான் ரொம்ப முக்கியம். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வேரியன்ட் அவைலபிளாக வருது. ஒன்று வந்து 6GB ரேம் மற்றும் 64GB இன்டர் மாதிரி அவைலபிளாக வருது. அந்த ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 13,000 rupees வருது. கரெக்டாக ரொம்ப சீப்பாக சொல்லலாம். அதுக்கடுத்து ஹை வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB ரேம் 128GB இன்டர் மாதிரி உங்களுக்கு வேரியன்ட் வருது. அது வந்து 15,000 rupees வருது. ப்ரைஸிங் பொறுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாகவே இருக்குது. வாங்கணும்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இந்த சாம்சங் கேலக்ஸி F41 மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். 6.4 inch ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா அதாவது 13,000 வேரியண்ட்டில் 13,000 rupeesல பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லலாம். மற்ற ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா LCD டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க. இந்த மொபைலில் வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எவ்வளோ வெயிலில் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கலர் ஃபீலிங் நல்லா கொடுக்கும். ஒன்று டிம்மாக இருக்காது, நல்லா பிரைட் கலர்ஸ் கொடுக்கும். டிஸ்பிளே பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க, நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. அதுக்கடுத்து இந்த டிஸ்பிளேயோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பற்றி பார்ப்போம்.
1080x2340 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. கார்னிங் கோரில்லா கிளாஸும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. டிஸ்பிளே பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இந்த சாம்சங் கேலக்ஸி F41 மொபைலோட பேட்டரி பற்றி பார்ப்போம். 6000 mAh ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா லித்தியம் அயான் பேட்டரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 15 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் மொபைல் வந்து ஸ்பீடாக சார்ஜ் ஏற்றிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா USB Type-C கொடுத்துருக்காங்க போர்ட்டு. எல்லாமே மொத்தமாக சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M51 லான்ச் பண்ணாங்க. அது 7000 mAh லான்ச் பண்ணாங்க பேட்டரி. அதோட ஒரு 1000 mAh பேட்டரி கம்மியாக தான் இருக்குது. ஆனாலும் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. நல்லாவே இருக்குது. இந்த சாம்சங் கேலக்ஸி F41 மொபைலோட வெயிட் பற்றி பார்ப்போம். வெயிட் அவ்வளோ அதிகமாக இருக்காது. 205 கிராம்ஸ் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவ்வளோ அதிகமும் கிடையாது, கம்மியும் கிடையாது. நார்மலாக ஒரு வெயிட்னே சொல்லலாம். அவங்க வந்து கேமிங்கில் அதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லா வெயிட் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அவ்வளோ வெயிட்டாகவும் இருக்காது. இந்த மொபைலில் என்ன ஓஎஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சாம்சங் உடைய One UI இந்த ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து சாம்சங் உடைய சொந்த யூஐனே சொல்லலாம். அதுக்கடுத்து ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 10 தான் உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது, ஸ்மூத்தாகவும் சொல்கிறாங்க. நல்ல ஒரு ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி F41 இந்த மொபைலோட கேமராஸ் பற்றி பார்ப்போம். கேமரா பார்த்தீங்கன்னா ரேரில் வந்து ட்ரிபிள் செட்டர் கேமரா கொடுத்துருக்காங்க. 3 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிரைமரி கேமரா. ரெண்டாவது கேமரா வந்து 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இது வந்து அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. மூணாவது கேமரா வந்து 5 மெகாபிக்சல் வந்து டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. மொத்தம் சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்தாலும் சரி, 4K ரெக்கார்டிங் அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்தாலும் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. எல்லாம் பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கேமரா பார்த்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா செல்ஃபியில் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்சுவல் கேமரா கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து வாட்டர் ட்ராப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எத்தனை மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. 32 மெகாபிக்சல் ரொம்ப சூப்பரான கேமரான்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து நல்லா கிளியரான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து 4K ரெக்கார்டிங் அந்த மாதிரி கூட நிறைய எடுத்துக்கலாம். சூப்பரான கேமரா கொடுத்துருக்காங்க. ரீல்லையும் சரி, செல்ஃபிலையும் சரி, கேமரா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த சாம்சங் கேலக்ஸி F41 மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4G சப்போர்ட்டில் தான் வருது, 5G சப்போர்ட்டில் வரல. அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூயல் சிம் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து சிம் 1 போட்டுக்கலாம், சிம் 2 போட்டுக்கலாம், ப்ளஸ் மெமரி கார்டும் போட்டுக்கலாம், 3 மெட்டீரியலில் போட்டுக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சென்சார்ஸ் பற்றி பார்ப்போம். உங்களுக்கு வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. அந்த சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியலில் கொடுத்துருக்காங்க, பின்னாடி கொடுத்துருக்காங்க, சைடில் கொடுக்கல. M51 பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பின்னாடி தான் கொடுக்குறாங்க, ரைட் சைடில் கொடுக்குறாங்க. சூப்பராகவே நல்லாவே இருக்கும். ஆனால் நல்லா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கனெக்டிவிட்டி பார்ப்போம். உங்களுக்கு வந்து ஒய்ஃபை கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் இருக்குது, GPS 3.5 ஃபோன் ஜாக் அந்த மாதிரி எக்கச்சக்கமான இது கொடுத்துருக்காங்க. எல்லாமே கவர் பண்ணிக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த மொபைல் வந்து எப்போ லான்ச் ஆகுது, இந்த வந்து எப்போ வந்து லான்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது. என்றைக்கும் பார்த்தீங்கன்னா October 8 அன்னைக்கு லான்ச் ஆகுது. 5:30 PM லான்ச் பண்ணுறாங்க. அன்றைக்கி தான் லான்ச் வந்து வைக்க போகிறாங்க. மறக்காமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேஷ்டேக் ஃபுல்லான்ங்கிற ஒரு டேக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் ஃபுல்லான்னா நாங்கள் வந்து எல்லாமே இந்த மொபைலில் வச்சுருப்போம். ஃபுல் ஆன் எனர்ஜி, ஃபுல் ஆன் லைட், அந்த மாதிரி ஃபுல் ஆன் லைக்ஸ், அந்த மாதிரி எக்கச்சக்கமான வச்சுருப்போம்னு சொல்கிறாங்க. பேட்டரினாலும் சரி, ப்ராசஸர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹிட்டாக சூப்பராக அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதான் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் இதை யூஸ் பண்ணிக்காங்க. ஃபோன் பொறுத்தவரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு வாங்கணும்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 6GB 64 13,000 rupees வருது. 6GB 128 உங்களுக்கு வந்து 15,000 வருது. வாங்கணும்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். சீப்பாகவும் இருக்குது, பெஸ்ட்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரிலீஸ் ஆட்டும் பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன், பிடித்தா மறக்காம லைக் பண்ணி கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சாம்சங் கேலக்ஸி F41 மொபைலோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். அதுக்கடுத்து இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மொபைல் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த வீடியோ வந்து மறக்காம அவங்க ஷேர் பண்ணுங்க. அப்படின்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன், பிடித்தா மறக்காம லைக் பண்ணி கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை இது மாற்றம் சந்திக்கிறேன். வளர்தமிழ் உங்களுடைய டெக்னாலஜி.